வணக்கம், வெல்கம் பேக் டு டூ இட் தமிழன் சேனல். ஸோ நம்மளால செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் செய்யலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக டிஃப்ரெண்ட்டான கைட் மேக்கிங்லாம் செஞ்சு போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கும் அதே போல் தான் டிஃப்ரெண்ட்டான கைட் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ இது ஈஸியாகவே பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் பிடிக்கும்னு தெரியல, கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூ இட் தமிழன் சேனல். சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணல கிளிக் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கைட்டு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த கைட்டு பண்ணால் உங்களுக்கு ஒரே ஒரு A4 ஷீட் இருந்தாலே போதும். ஸோ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கங்க. நான் எப்படி ரெக்டாங்குலராக வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த A4 ஷீட்டை நம்ம வந்து பாதியாக மடிக்க போகிறோம். ஸோ பாதியாக மடித்தோம்னா நடுவில் ஒரே சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைட்லேருந்து நான் எப்படி மடிக்கிறோன்னா அதே மாதிரி மடித்து இந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட வச்சிங்கன்னா இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் சென்டரில் நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நான் எப்படி மடிக்கிறோன்னா அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே மடித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தேவை. ஸோ இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம நூல் கட்ட போகிறோம். நீங்கள் மாற்றி கட்டிட்டிங்கன்னா சரியாக போகாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வரும். நீங்கள் கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வண்டி கொஞ்சம் டைமென்ஷன்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ டாப்லேருந்து கீழே எப்படி நான் 2 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடணும் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடுக்கும் ஒரே டைமென்ஷன் தான். ஸோ டாப்லேருந்து 2 சென்டிமீட்டர் முடிச்சாச்சு. இப்போ சைடில் நம்ம 2 சென்டிமீட்டர் அதே மாதிரி வைக்க போகிறோம். ஸோ நான் எப்படி வைக்கிறோனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் மிங்கிள் ஆகிற இடம் தான் இதோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ சென்டரை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் பண்ணி முடித்தோன்னா உங்கள் வீட்டில் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சு நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் பேனா வச்சோ இல்லை குச்சி வச்சோ நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஸோ ஹோல் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ நூல் கட்ட போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு நூல் கட்டிக்குங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டி முடித்தோடனே கொஞ்சம் அளவு விட்டு நூலை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து முடிச்சு போட போகிறோம். ஸோ நூல் கட்டி முடிச்சாச்சு. வாங்க பறக்க விடலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான டைமென்ஷன் இருக்குது. ஸோ நான் எப்படி ஸ்கேலை வச்சுருக்கணும் அதே மாதிரி டாப்பில் வந்து கீழே வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. அதே போல் லெஃப்ட் சைடுக்கும் கரெக்டாக 5 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் வச்சுருக்க ரெண்டு எஜையும் சேர்த்து கரெக்டாக மடிச்சிங்கன்னா ஸோ டைட்டாக மடிச்சிக்கோங்க. ஸோ மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா சென்டர் பாயிண்ட்டில் நம்ம நூல் கட்ட போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி முடிச்சு போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த நூலில் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சென்டரில் நூல் கட்ட போகிறோம். ஸோ சென்டரில் நூல் கட்டுறது எப்படின்னா நார்மலாக பட்டத்தை சென்டர்லேருந்து தூக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நூலோட சேர்த்து தூக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சென்டராக கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பட்டத்துக்கு நம்ம வால் வைக்க போகிறோம். ஸோ வந்து பழைய பேப்பர் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கங்க. ஸோ அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வச்சு ஸ்டாப்லர் போட்டுக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போய் பறக்க விட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டூ இட் தமிழன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.